மக்களே, செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு 11 மணிக்கு வரவேற்கிறேன். தம்பி தூங்குறான். ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு முருங்கைக்கீரை பண்ணலான்னு பார்த்தா முருங்கைக்கீரை ரொம்ப ஊர்லலாம் வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்கும். சும்மா போய் பறிச்சுட்டு வருவோம். அதனோட அருமை ஏதோ தெரியுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்கீரை வேஸ்ட்டு மீன்ஸு முத்தின முத்தின காய், அப்புறம் என்ன மாதிரி குண்டா. ஸோ இருந்தது பாருங்கள், இதுலேயுமே பழுத்து போன தலை தான் இருந்துச்சு. வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. உளுத்தம்பருப்பு இல்லை, சட்னி அரைக்கலாம்னா. ஸோ அதனால் இதை மட்டும் பண்ணி காலையில் ஒரு டீ போயிடுச்சு. நம்ம டீ கேர்ள். தம்பிக்கு வேறு என்ன ஜீவி இருக்குன்னா பாருங்கள், பழைய சாதம் அவனுக்கு ரெடி பண்ணியிருக்கு. அவன் வச்ச ரசம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வச்ச பீட்ரூட் சட்னி எடுத்து வச்சுருக்கான். தம்பிக்கு பால், அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு இளநி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னு அவனுக்கும் ஒரு இளநி வாங்கிட்டு நான் காலையில் 2 இளநி முட்டிட்டு வந்து அப்புறம் ஒரு டீ. நல்லது இருக்கணும் கெட்டது இருக்கணும் இல்லையா லைஃப்பில். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னன்ற வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 25/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஜிபி வீட்டு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, அர்ஜுன் சார் சொல்வார், வடை, பொங்கல், பூரி, இட்லி இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் பண்ணால் ஸ்லிம்மாக ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸ்லிம்ன்றத விட ஹெல்த்தியாக இருக்கலாம். அது என்னென்னா, இதெல்லாம் கொடுக்கும்போது நோ அப்படி சொல்லணும். அந்த மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் நைட்டில் கூட நம்ம சாதம் எடுத்துக்கிறோம், இட்லியாக கன்வே பண்ணிக்கிறோம். அட்லீஸ்ட் நான் சாப்பிட்றது 2 வேலை இருந்தால் ஒரு வேலை ஹெல்த் பெனிஃபிட்ஸை யோசித்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிற அளவுக்கு சத்தியமாக எனக்கு யோகியதில்லை. நேற்று குனாஃபா சாக்லேட் காலங்காத்தால் குழந்தைங்க கூட அப்புறம் ஏமாற்றி தின்பாங்க. 6:30 மணிக்கு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா கிடைச்ச உடனே சாப்பிட்றது நம்ம பழக்கம். ஸோ குனாஃபா முடிச்சுட்டேன். சூப்பராக இருந்தது. ஒரு குனாஃபா, சின்ன குனாஃபா, பெரிய குனாஃபா, சுமார் பிஸ்தா ஃப்ளேவர்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாராவது துபாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு குட்டி சாக்லேட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செகண்ட் சாக்லேட் வந்து பாருங்கள் அப்படியே இருக்குது, துபாய் சாக்லேட். இது நல்லா இல்லை. ஸோ நம்மளோட ஸ்பெஷல் மெனு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சூப்பரான ஒரு முந்திரி பேஸ்ட் போட்டு, இது பேர் என்னது, மஷ்ரூம் அண்டு உருளைக்கிழங்கு கிரேவி. ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம். எனக்கு தம்பி தூங்குறான், நான் தான் சமைச்சேன். அண்ட் நம்மளோட களி சுடுதுங்கோ, சூடு ஆறிடுச்சா என்னன்னு தெரில. ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சாப்பிட்டுட்டு ஏதாவது போய் ஒன்று பண்ணுறேங்க. பாய்ங்க. ஆனால் ஓடுறேங்க. பாய்ங்க. பார்க்கலாம். சண்டே முடிஞ்சால் சொல்கிறதுக்கு இல்லைங்க. பாய்ங்க.